இவர் பாட்டு நைட் குடிச்சிட்டு படுத்துறாரு, காலையில் எந்திரிக்க லேட் ஆகுது, அடுத்த நாள் வந்து வேலையை பார்க்க முடியறது இல்ல, ஊர் சுத்திட்டு இருக்காரு, அவனும் துபாய் போயிட்டு வந்துறாரு, நாலு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாரு. இதுதான் வாழ்க்கை. நான் மக்கள் அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் வந்து உதயநிதி பத்தி நான் கிளாரிஃபை பண்றேன். சீரியஸ்னஸ். இவங்க விளையாட்டு புலமா இருக்காங்க. உதயநிதி, ராகுல் காந்தி இவங்களாம் ஏதோ டைம் பாஸ். இவங்களாம் வந்து பரம்பரை வந்தோடனே வேலையை தெரியல. உதயநிதிலாம் வேலையே செய்யறது இல்லை, சும்மா துபாய் போயிடுறாரு, என்னைக்கோ ஒரு நாள் வெளில வராரு. இவரை நம்பி நீங்க சிஎம் போஸ்ட்லாம் கொடுத்து உட்கார வச்சீங்கன்னா என்ன பண்ணுவாரு? அவர் வந்து எல்லாருமே வந்து லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய நல்லா வளர்க்கணும், பெரிய ஆளா படிக்க வச்சுட்டு போட்டு அனுப்பாரு. இவர் எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் லவ் பண்றாரு. எல்லாம் கல்யாணம் பண்ணி லவ் பண்றாரு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா உடனே போய் பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டம் பண்றாரு. ஸோ இப்படிப்பட்டவரை கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபியூச்சர் முதலமைச்சராக கொண்டு வரணும்னா இது யார் மக்கள் எப்படி இதை ஏற்றுக்குவாங்க? ஏன்னா திமுகவே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் 500 கோடி வாங்கியிருக்கோம்னு சொல்லி. அதை நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் தான் போய் இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட திரு உதயநிதி அவர்கிட்ட எதுக்காக இந்த காசு வாங்கினீங்க